4th எபிசோட்லேருந்து நானும் அந்த ட்ராக்குக்கு வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி அவங்களே நம்மளுக்கு ஒரு மென்டரை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மென்டர்கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்து சமையல் கற்றுக்கிட்டு ஒரு பாயிண்ட் வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் ஃபினாலே டிக்கெட்ஸ் டு ஃபினாலேக்கு ஒரு எபிசோடு முன்னாடி நான் கொஞ்சம் ரொம்ப உடஞ்சு போன ஒரு எபிசோடு ஒன்று வெளியே வந்திருக்கும். நான் அழுவுற மாதிரி ஒரு விஷயம். அன்னைக்கு என்னன்னா, எனக்கு எல்லாருமே நல்லா பண்றாங்க. இவ்ளோ எஃபோர்ட் எடுத்தும் என்னால இன்னும் நல்லா பண்ணணும். அவங்க லெவலுக்கு நம்மளால சமைக்க முடியல. அவங்க லெவலுக்கு நம்மளால வர முடியல அப்படின்றது ரொம்ப ஹர்ட் ஆயிட்டே இருந்தது. ஏதோ வித்தியாசமா பண்ணணுமே! எல்லாமே நம்ம சேமா பண்ணிட்டுருக்கோம். அ ஈஸியா வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டுபிடிச்சுட்டு சொல்ல முடியும். டெல்னா வந்து ஒரு காம்படிஷனே கிடையாது. இந்த ஷோல எல்லாருமே ஏதோ ஏதோ வித்தியாசமா பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் ஒரே ட்ராக்ல இருக்குது. வித்தியாசமா எதுவும் பண்ண மாட்டேங்குது அப்படின்ற மாரி ஒரு விஷயம் நடந்தது. யார் அடுத்ததில எலிமினேட் ஆகும் அப்படின்னு சொன்னா கூட ஃபர்ஸ்ட் என் பேர் தான் சொல்லுவாங்க. ஸோ அங்க இருக்கிற ஒரு சில பேர்கிட்ட கேட்டா கூட, அவங்க வந்து டெல்னா ஒரு காம்படிஷன்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லார் பேரும் சொல்லுவாங்க. என் பேர் மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஷி இஸ் நாட் அ காம்படிஷன் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து ஹர்ட் ஆக ஆரம்பிச்சுருச்சு.